ஸ்கூலுக்கே வரலையே ஏன்? நாங்க எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம், அதனால தான் வரல. நீ என்ன தானே கேட்கணும், நீ என்ன எங்க அண்ணனை கேட்குற? ஏ அபி, அந்த பிள்ளை சரியே கிடையாது. அந்த பிள்ளைகிட்டலாம் நீ பேசாத. எதுக்கு நீ அப்படி சொல்ற? அப்படிலாம் இல்லை, அவள் நல்ல பிள்ளை தான். உனக்கு தெரியாது, அவள் சரியே இல்லை. அவகிட்டலாம் பேசாத. நீ உங்க அண்ணனை பத்தி அவகிட்ட எதுவுமே சொல்லாத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல்லு. ஏ கிப்பி மண்டை, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். எதுக்கு உங்க அண்ணனை பத்தி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? ஐயோ ரெண்டு பேரும் விடுங்க, சண்டை போடாதீங்க. உனக்கு என்ன வந்துச்சு? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் இஷ்டம், ஏன் வாயி, நான் என்ன வேணான்னு சொல்லுவேன். நீ எதுக்கு அவங்க அண்ணனை பத்தி எல்லாம் கேட்குற? நான் கேட்பேன், ஏன்னா உங்க அண்ணன் என்கிட்ட தான் முத பேசினாங்க இந்த கிளாஸுக்கு வந்து அபியை விடும்போது. அதனால நான் கேட்பேன், நீ எதுக்கு உங்க அண்ணனை பத்தி எல்லாம் விசாரிக்க? இப்படிலாம் பண்ணேன்னா எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா போ. இப்போ உனக்கு பிடிக்கணும்னு யார் அழுதா? பிடிக்கலன்னா போ. இங்க பாரவி, அவளை சொல்லி வை, அப்புறம் நான் அடிச்சு போடுவேன். சும்மா என்கிட்ட வம்பு வந்துகிட்டே இருக்கா. நீ தான் விட, ஏன் அவகிட்ட சண்டைக்கு போற? இங்க பாரபி, இப்பவும் நான் சொல்றேன், அவகிட்ட நீ பேசாத. அவ கொஞ்சம் கூட நல்லவளே இல்ல. பாத்தியா எப்படி என்கிட்ட சண்டைக்கு வர்றானே? ஆமா, நான் நல்லவ இல்ல, இவ ரொம்ப நல்லவ. பேக் கூட கலட்டி கீழே வைக்க மாட்டேங்கிறா. யாராச்சும் பேச அதுல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு. இவ ரொம்ப நல்லவ. ஒருத்தர் மேலே நம்பிக்கையே இல்லாதவ இவெல்லாம். இவெல்லாம் இப்படி பேசவே கூடாது என்னை பத்தி. நீ வாயை மூட. என்ன, நான் பேக்கை போட்டிருக்கதே உனக்கு பயந்து தான். எதையாச்சும் தூக்கி தின்றுவ திருடி. அதனால தான் நான் உனக்கு பயந்து தான் பேக்கே போட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பேக் எப்பயும் கூடையே வச்சுக்கோ, கீழே எங்கேயும் வச்சுட்டு பெராக் பார்க்க போயிடாதேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் என் பேக்கை கூடையே வச்சுருக்கேன். உனக்கு என்ன, உன் பேகுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அதனால நீ கீழே வச்சுருக்க. என் பேகுக்குள்ளே அப்படிலாம் ஒன்றும் இதாக இல்லை, ஒன்றும் இல்லாமலாம். என் பேக்கில் நான் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை நான் கீழே வச்சு நீ எடுத்துட்டேன்னா அதனால தான் நான் எப்போவும் என் தோள் பட்டையிலேயே போட்டிருக்கேன் என் பேக்கை. நீ எதுக்கு அவளை இப்படி பேசுகிற? அதெல்லாம் அவள் எடுக்க மாட்டா. நீ சும்மா இரபி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவள் அப்படிப்பட்டவ தான். இங்கே பாரு கண்ணாடி மூஞ்சி, இன்னொரு தடவை என்னை பற்றி இப்பெல்லாம் பேசினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போ மட்டும் என்ன நீ பார்க்க மனுஷி மாதிரியா இருக்க? ஆளும் மண்டையும் அந்த தென்னை மர குடும்பியும் பாரு, பார்க்கவே சகிக்கல. சி அபி, அவகிட்டலாம் பேசவே பேசாத அபி. பாத்தியா அவ எப்படிலாம் பேசுறானே? இதெல்லாம் அவ என்ன சரியில்லைன்னு சொல்றா. நான் ரொம்ப நல்லவன், நீ என்கிட்ட மட்டும் எதனாலும் பேசி எதனாலும் சொல்லு. நீ அவகிட்ட எதுவுமே பேசாத, அவ நல்லவளே கிடையாது. அப்படியா? அப்ப நான் நேற்று கொடுத்தனே லேசு, அபி வராத அன்னைக்கு அந்த லேசை கக்கு, இப்பவே கக்கு. கக்கு கொக்குன்னுக்கிட்டு அதெல்லாம் கக்க முடியாது. அப்ப நீ முந்தா நாள் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டிய முறுக்கு, அந்த முறுக்கு கொடு. ஐயோ ரெண்டு பேரும் சண்டையை விடுங்க. எதுக்கு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரபி, அவ என்னமோ என்கிட்ட எதுவுமே வாங்கி சாப்பிடாதவ மாதிரி பேசுறா. அவளும் தான் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டா, நான் என்ன அவட்ட இப்படி இல்லாம கேட்குறேன்? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரி சரி, உன் முறுக்கு கொடுக்கணுமா? முறுக்க சரி, முறுக்கு கொடுத்துறேன். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டிய மிச்சரு அதை கொடு. எனக்கு தெரியாது, இப்போவே என் மிச்சரை நீ கொடு. நேற்று வாங்கி சாப்பிட்ட லேசு கொடு, எல்லாத்தையும் நீ திருப்பி கொடு. நானும் உன் முறுக்கு கொடுத்துட்றேன். அப்போ நீ என்கிட்ட கொடுத்ததெல்லாம் கேட்குறல்ல, அப்போ நான் உன்கிட்ட எழுத கொடுக்குறேன் பேனா. அதில் தானே நீ எழுதுன, அந்த பேனால இருந்த மையெல்லாம் திருப்பி எனக்கு அந்த பேனாக்குள்ளேயே வரணும். அந்த பேனாக்குள்ள இருந்த மையெல்லாம் திருப்பி எனக்கு அந்த பேனாக்குள்ளேயே வச்சு கொடு. அப்பதான் உன்கிட்ட நான் வாங்கினதெல்லாம் நான் உன்கிட்ட திருப்பி தருவேன். அப்புறம் நீ என்கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் நீ எனக்கு திருப்பி கொடு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அதை எப்படி மைய மறுபடியும் அதிலேயே வச்சு கொடுக்க முடியும்? அப்படிலாம் வச்சு கொடுக்க முடியாது. உனக்கு கடவுள் மூளையே படைக்கிற போல, அதான் இப்படிலாம் கேள்வி கேட்குற. ஆமா, இவளுக்கு அப்படியே கண்ணு கணக்கில் வச்சு கொடுத்துருக்காரு. வந்துட்டா சொல்றதுக்கு. இங்க பாரு, நீ என்கிட்ட சாப்பிட்டதெல்லாம் கேட்டல்ல, அப்ப நானும் அப்படிதான் கேட்பேன். எனக்கு அந்த பேனாக்குள்ள இருந்த மை அதுக்குள்ளேயே போய் இருக்கணும். அப்பதான் நான் நீ வாங்கின நீ கொடுத்தேன்னா நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன், இல்லைன்னா தர முடியாது. சரி, அப்படின்னா நீ என்கிட்ட வாங்கினியே பென்சிலு அதை கொடு. அதை உடச்சிட்டல்ல, முழுசா இருந்த பென்சிலை எழுதுன்னு கரைச்சி அதை உடச்சி தூக்கி போட்டேன். நானும் போனால் போதும் ஃப்ரெண்டுன்னு தானே விட்டேன். இப்போ எனக்கு அந்த பென்சில் எனக்கு மறுபடியும் புதுசாக வேணும். அது நீ உடச்சி போட்ட பாரு, அந்த பென்சில் தான் வேணும்.
குடு, நான் உனக்கு உன் பேனாவை தரேன். அதெல்லாம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ. அப்ப என்னாலையும் தர முடியாது, போ. டேய், இந்த பிள்ளைகளுக்கு என்னாச்சு? திடீர்னு இப்படி சண்டை போட்டுக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் இந்த அபி பிள்ளையோட அண்ணன் தான்டா காரணம். இந்த அபி பிள்ளையோட அண்ணனுக்காக தான் இந்த 2 லூசும் சண்டை போட்டுட்டு கிடக்குங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அபிக்கிட்ட கேட்டு 2ம் பைத்தியம் மாதிரி இப்படி சண்டை போட்டுட்டு தெரியுது. அப்போ 2 பேருமே உண்மையிலே பைத்தியம் தான். அந்த அண்ணன் என்ன பண்ணா இதுகளுக்கு என்ன? எதுக்கு இப்படி லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்குங்க? எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க 2 பேரும், இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குங்க. அதான் இதுகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படிதான் திடீர்னு சண்டை போட்டுக்குதுங்க. டேய் கருமண்டையா, ஓய் யாரை பார்த்து கருமண்டையாங்கிற? உன்னை பார்த்து தான்டா கருமண்டையாண்டேன். கருமண்டையா, இங்கே பாரு, எங்களை பற்றிலாம் அங்கே உட்காந்து நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வந்து வாயெல்லாம் உடச்சி விட்ருவேன். எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசி பழகு. என்னடா பின் பெஞ்சில் உட்காந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க? மிஸ்ஸு வரட்டும், உன்னை எதையாச்சும் சொல்லி போட்டு கொடுக்குறேன் பாரு. இங்கே பாரு, நீ மட்டும் தான் சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த அண்ணனுக்காக சண்டை போட்டுட்டு கிடந்தீங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் அடி விழுகும். சொல்லுவேன், நீ சொல்லுவேன். உன்னை அப்படியே நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே வாயை அடித்து உடச்சிருவேன். ஒழுங்காக இருந்துக்கோ. நீ எதுக்கு எங்களை பற்றி பேசுகிற? எங்களை பற்றி நீ பேசுனதுனால தானே நான் உன்னை திட்டுறேன். டேய் விடுறா, அந்த பிள்ளை பெரிய ஆளாக இருக்கும் போல, எப்படி திட்டுது பாரு. அந்த பிள்ளைலாம் வாய் கொடுக்காத நீ. ஏய், அந்த பிள்ளைக்கு எவ்வளோ திமுடுடா, ஓவராக பேசுது. இப்படிலாம் பேசுனா எனக்கு பிடிக்காது. ஐயோ, நீ இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? சும்மா இரு அபி, நீ சும்மா இரு அபி. உனக்கு இவனுங்களெல்லாம் பற்றி தெரியாது. நம்ம இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம், அங்கே உட்காந்து புறணி பேசிகிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி. இப்படிலாம் ஏதாச்சும் பேசினாதான் அடுத்த தடவை நம்மளை பற்றி பேச மாட்டாங்க. என்னது, நம்மளை பற்றி பேசுகிறாங்களா? ஆமாம், உனக்கு தான் காதே கேட்காதே. இவ்வளோ நேரம் இப்போ நான் என்ன எதுக்கு அவனை திட்டிகிட்டு இருந்தேன்? நம்மளை பற்றி பேசினால்தான் தான் திட்டிகிட்டு இருந்தேன். அடிக்கிற அடியில் இனிமேல் நம்மளை பற்றி பேசவே கூடாது. இங்கே பாரு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீங்கள் 2 பேரும் ஏதாச்சும் சண்டை போட்டிங்கன்னா எதனால சண்டை ஆரம்பிச்சிச்சின்னு கேட்டால் நான் தான் கடைசியில் மாட்டுவேன். எங்கள் அண்ணனால தான் சண்டை நடந்துச்சுன்னு. சும்மா இரு கொஞ்சம் நேரத்துக்கு. 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க யாருக்கிட்டையும். முதல் உங்கள் 2 சண்டையும் முடிங்க, அப்புறமா போய் அவங்கள கேட்குறத பார்த்துக்கலாம். சும்மா இரு, இன்னைக்கு இரு அவனுங்களா. டேய், உன் தங்கச்சிக்கிட்டே இருந்து எது வாங்கினாலும் எனக்கு பங்கு தருவல. டேய், நானே கேண்டீனுக்கு வந்திருக்கேன். என் தங்கச்சிட்டு இருந்தாலும் டிஃபன் பாக்ஸ் தான் வந்திருக்கேன். உள்ளே எது இருந்தாலும் உனக்கும் தந்து தொலைகிறேன். தள்ளுறா முத முள்ளு மண்டையா. வந்து உள்ளே நுழைஞ்சதுக்குள்ளே கேள்வி கேட்குறான் பாரு. தள்ளு. அதில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா நான் தேய்ச்சி கிண்டி வச்சுருப்பாங்க. உனக்கு மொதல் பார்த்துட்டு தாரேன், நீ தள்ளிக்க. சரி, நான் தள்ளுறதுக்கு முன்னாடியே டீல் போட்டுக்கலாம். உன் தங்கச்சிட்டு இருந்து நீ என்ன டிஃபன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்க சாப்பாடில் 3/4 எனக்கு 1/4 உனக்கு. சரியா? அது சரி, 3/4 உனக்கு 1/4 எனக்காக்கு. சரிடா, தள்ளுறா. முதல் டிஃபன் வாங்கிக்கிறேன். சரி போ. டேய், சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. பல்ல காமிச்சிட்டு நிற்காத. இங்கே பாரு, இங்கே வந்துல அப்படி பேசக்கூடாது. பேசாமல் இருந்தேனா தான் உனக்கு டிஃபனு. இது என்ன தரமாட்டேன். சரி சரி, என்ன பண்ணிக்கல. சீக்கிரம் வாங்கிட்டு வா, போவா. ஐயோ, எங்கள் அண்ணே. என்னது உங்கள் அண்ணனா? சி, மூஞ்சியை பாரு. அவங்கள பார்த்த உடனே எப்படி சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டா. முதல்ல நான் கூப்பிட்டுறேன், அப்புறம் எப்படி இவ பேசுகிறேன்னு பார்ப்போம். ஹாய் சுபி. இங்கே பாரு கண்ணாடி, வாயை மூடிட்டு இருந்துரு. நீ எதுக்கு இப்போ அவங்கள கூப்பிட்ற? நான் கூப்பிடுவேன், உனக்கு என்ன? உன் வாயை மூடு. சுபி, இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்கேன். என்ன ஒரு அழகான குரல். திரும்பி பாப்பா. ஏ ஹாய் பியூட்டிஸ். அவர் என்னதான் சொல்றாரு? கூப்பிட்டது நானே, அப்ப என்னதானே சொல்றாரு? உங்க 2 பேரையும் தான் சொல்றேன். 2 பேருமே பியூட்டிஸா தான் இருக்கீங்க. ஏ சுபி, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போது நீ இடத்த காலி பண்ணு. இருமா எரிவாளு, உன்கிட்ட அண்ணன் பேசல. ஏல நீ போல, ஏற்கனவே 2 பேரும் சண்டை ஓட்டு சாவுதுங்க. இதுல நீ வேற வந்து நின்றுக்கிட்டு பியூட்டிஸ் நின்றுக்கிட்டு இருக்க. போய் தொலை இங்கேருந்து. அபி, அவங்கள திட்டாத. பாடுறா, இந்த பிள்ளை அந்த அண்ணன்கிட்ட மட்டும் எப்படி பேசுதுன்னு. விடுறா, என்னமோ பண்ணி தொலையிட்டோம். நம்ம போய் கேட்டா நம்மளை தான் திட்டி தொலைங்க. சி, இவனுக்குலாம் வெக்கமே இருக்காது போல. எங்க போனாலும் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு காம்படிஷன் ஆகணும்னே நினைச்சு வருவான் போல ஸ்கூலுக்கு வரும்போது. இந்த பையனை, டேய் இந்தாடா டிஃபன் வாங்கிட்டு வாடா. தம்பி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. போ, என்ன பண்ணி தொலை. அபி, டிஃபன் பாக்ஸ் கொடு. இரு தரேன். ஹாய். ஹாய்மா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
சந்தோஷமா இருக்கேன்னு. அவர் நல்லா இருந்தா இவளுக்கு என்ன, நல்லா இல்லைன்னா இவளுக்கு என்ன? எதுக்கு இவ இந்த கேள்வியெல்லாம் கேட்குறா? இந்த பிள்ளைக்கு கண்ணே தெரியாது போல. இவனை போய் நல்லா இருக்கேன்னு சொல்லுது. கருமம். இவனு நல்லாவா இருக்கா? என்னதான் இருந்தாலும் ஏன் அழகுக்கு வர முடியுமா? என் அழகுக்கு கால் தூசி கூட வரமாட்டா இவன். ஆளு மண்டையும் முட்டைக்கணை வச்சுக்கிட்டு. இதுக்கு நடுவுலலாம் வந்து நிற்க வேண்டியதா இருக்கு. டிஃபன் பாக்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறேன். ஒரு காவாசி டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்க கூடாது. இப்படியே விட்டா சரி வராது. ஏய், நீ கிளாஸ்க்கு போ, நானே சாப்பாடு டைம் அப்போ வந்து உனக்கு டிஃபன் பாக்ஸை கொடுக்குறேன். ஏன் அபி இப்போவே கொடு, நீ சும்மா இரு, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். ஏமா அபி எப்படி சொல்கிற? இப்போவே கொடு, அண்ணன் எடுத்துகிட்டு போகிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? ஏல இங்கே பாரு, மரியாதை உன் கிளாஸ்க்கு போயிரு, நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நீ மட்டும் போகல, அம்மா கிட்ட உன்னை மாட்டி விட்டுருவேன் வீட்டுக்கு வந்து. அப்படி சொல்லுமா, இவனுக்கு அதெல்லாம் தேவைதான். ஆனால் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு சுற்றி இருக்கலாம். சரி விடு, அண்ணன் கிளம்புறேன், நீயே கொண்டு வந்து கொடு. உன் பாசமான கையால் மத்தியானம் கொண்டு வந்து நீயே கொடுக்குறேங்கிற. இதுக்கு மேலே என்னத்த சொல்ல? நான் கிளம்புறேன், நீயே வந்து கொடு. நீ போ இங்கே இருந்து. ஓகே, பாய் பாய் பியூட்டிஸ், பாய். டிஃபன் பாக்ஸ் போச்சே.